ஜப்பான்காரன் உழைக்கலைன்னா செத்து போயிடுவான். சைனாக்காரன் புதுசாக கண்டுபிடிக்கலன்னா செத்து போயிடுவான். தமிழ்நாட்டுக்காரன் சொந்தக்காரன் நல்லா இருந்தாலே செத்து போயிடுவான். யாரெல்லாம் நான் பேசும்போது உருன்னு உங்கள் மாமியார் மாமனாரை பார்க்குற மாதிரி என்னை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது என் ஆதார் கார்டு ஜெராக்ஸாக உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். ஆதார் கார்டில் ஐஸ்வர்யா ராயே பேய் மாதிரி தான் இருக்கும். நான்லாம் எப்படி இருப்பேன் நீங்களே தெரிந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ரசனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அவ்வளவு ஈஸியாக ரசிச்சிட முடியாது. ஒரு மிகப்பெரிய ராஜா, இந்த ராஜாவினுடைய மனைவிக்கு பிறந்த நாள்னு சொன்னோன்னா சாதாரண ஆளே பிறந்த நாள்னா பயங்கரமாக கொண்டாடுவோம்ல. ராஜா பிறந்த நாளை எப்படியெல்லாம் கொண்டாடுன்னு நினச்சிருப்பார் தன்னுடைய மனைவியுடைய பிறந்த நாளை. அந்த ஊர்லேயே அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய பாடகரை கூப்பிட்டார். அந்த பாடகர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். யார்? ராஜா கூப்பிட்டதுக்கே வரமாட்டேன்னு சொன்னார்னா அவர் எவ்வளோ பெரிய திமிரு பிடிச்சவராக இருப்பார். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேங்க. திறமை இருக்கும் இடத்தில் திமிரும் இருக்கும். அதை நம்ம ரசிக்கணும், வேறு வழியே கிடையாது. ராஜா கூப்பிட்டோன்னா வரமாட்டேன்னு சொன்னோன்னா அவர் ராஜா கோவம் வந்துருச்சு. ஏன் வரமாட்டீங்க, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னாரு. அதுக்கு அந்த பாடகர் ராஜா கிட்ட ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொன்னார். இதை செஞ்சால் நான் வருவேன் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னு. நான் வரணும்னா நீங்கள் ஊர்களில் எல்லார்ட்டையும் அரண்மனையில் எல்லார்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? நான் பாடும்போது யாராவது அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு அந்த தலையை வெட்டிடணும். பின் ட்ராப் சைலண்டில் உட்காந்து என் பாட்டை கேட்கணும். அப்போ தான் நான் பாடுவேன். ராஜா பத்திரிக்காரு இப்படி ஒரு லூசு பையன் எங்கேருந்து நான் வந்தான். சரி வேறு வழி இல்லை, மிகப்பெரிய பாடகர், நம்ம மனைவியினுடைய பிறந்தநாள கோலாகலமாக கொண்டாண்டுமேனு மத்தியானம் தடபடலாக விருந்து நடக்குது. ஊர்களில் முரசு கொட்டுறாங்க. இது மாதிரி ஒரு பாட்டு கச்சேரி நடக்க போகுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னா பாதி பேர் வரலங்க. பாதி பேர் நான் 3/4 பேர் வரல. ஒரு 100-150 பேர் வந்திருக்காங்க. அரசவையில் வேறு வழியே இல்லாமல் மந்திரி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வேறு வழி இல்லாமல் நிற்கிறாங்க. பாடகர் பாட ஆரம்பிச்சாருங்க. ஒருத்தன் தலை அசைக்கணுமே, தும்முனா கூட அவ்வளோதான், ஏன்னா மொத்தமாக போயிருமே. அவரும் பாட ஆரம்பிச்சார். பாடிக்கிட்டே இருந்தார்ல. ஒரு இடத்துல ராணி ஆகான்ட்டாங்க. ராஜா முடிஞ்சிச்சு, நம்ம அடுத்த ராணியை தேட வேண்டிய நேரம் வந்துருச்சு. மொத்தமும் போச்சு. ராஜாவுக்கு படபடன் ஆயிடுச்சு. சுற்றி இருந்த அரசவையில் இருந்த எல்லாருமே ஊரே பதறிடுச்சு. அதுவும் பிறந்த நாள், அதுவுமா ராணி தலை துண்டிக்க போதேன்னு வருத்தப்படும் போது அந்த பாடகர் பாடி முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது ராஜா கேட்டாராம், ராணி தலையசைச்சிட்டாங்க, நான் வர்றேன்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஊரே கூப்பிட்டுருப்பீங்க. பாட்டுனா என்னன்னே தெரியாமல் ஏகப்பட்ட பேர் வந்து உட்காந்து என் உயிரை எடுத்திருப்பாங்க. தலையே போயிரும்னு தெரிஞ்சு வந்து உட்காந்து ரசிச்சாங்கல்ல, இவங்க தான் என்னுடைய உண்மையான ரசிகர்கள். இந்த ரசனைக்கு தான் நான் பாடினேன்னு சொன்னார். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று நடக்கும் சார். பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும்போது அவன் ஜாலியாக இருப்பான். ஏன்னா அவன் தான் எல்லாம் பண்ணிடுவானே. நாம் போய் கை கட்டி நிற்போம்ல, அது மாதிரி ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான்லாம் போய் அந்த பள்ளிக்கூடத்து வாசலில் நிற்பேங்க, என்ன நடக்கும்னே தெரியாமல் நிற்பேன். அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் நேராக ஸ்கூலுக்கே போயிருக்காரு. சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பராக படிக்கிறான். ரமேஷ் தானே உன் பிள்ளை பேர்? பிரித்து எடுக்கிறான்யா. உன் பிள்ளை பெரிய அரசியல்வாதியாக வருவான். எப்படி சார் சொல்கிறீங்க? என்ன கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துடுறான்டா. எங்கேருந்துடா கூட்டிகிட்டு வந்த அவனை? இன்டர்வல் பீரியடில் சேரை தூக்கிட்டு போயிட்டு வர்றான். கண்டிப்பாக வந்துடுவான். இன்னொருத்தர் போயிருக்காரு. சார் என் பிள்ளை, அடே அப்பா உன் பிள்ளை பெரிய டாக்டர். எப்படி சார்? கடைசி வரைக்கும் என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கலை. லென்ஸ் வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன். இவெல்லாம் எங்கே? அதில் இந்த பசங்கள்ட்டெல்லாம் வித்தியாசமான குணம் நிறையா இருக்கும் சார். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போதுன்னொன்னே ஏதோ 1952 நினச்சிடாதீங்க. எனக்கு இப்போ தான் 18 வயசு ஆகுது. சரி விடுங்க, ஒரு 20. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம் சார், நாங்கள் இது எல்லா அனுபவம். இங்கே யாரெல்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க இருக்கீங்க? எல்லாரும் நம்மெல்லாம் ஒரே இனம். நிஜமா என்ன தெரியுமா சந்தோஷம்? அரசு பள்ளியில் படித்த மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சார். நான் இது உண்மைனா மட்டும் கைத்தட்டுங்க. வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்து படித்த ஒரே இடம் அரசு பள்ளி மட்டும்தான் சார். அடி வாங்கி படிச்சிருப்போம் நம்மெல்லாம். அதில் நான் படித்த பள்ளியெல்லாம் நாங்கள் படிக்க போகும்போது நிறைய ஸ்ட்ரிக்ட். இந்த காதை தொடணும், அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், ஏகப்பட்ட விஷயம் இருந்தது. எங்கள் அப்பாலாம் என்னை தரன்னு இழுத்துட்டு போனார். எங்கள் அப்பா எப்படியாவது என்னை நல்லபடியாக படிக்க வச்சிடணும்னு ஒரு பெரிய ஆசை. கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடும்போது நான்லாம் தேமி அழுதேன். 1 மாதம் அழுதேன், பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு. அதெல்லாம் இப்போ அப்பா அழுதுகிட்டே போகிறாரு. டீச்சரை ஒன்றும் பண்ணிடாதடா, பாவண்டா. அதுக்கு அதெல்லாம் அது நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. என் லைனில் கிராஸ் பண்ணால் நான் என் வேலையை காட்டிடுவேன். இவங்க 2 பேரும் கிளாஸில் பேசிக்கிறாங்க. ஏமாச்சான் ஹோம்ஒர்க் எழுதுறா மிஸ் அடிக்குமா? எது எல்கேஜி? அதுக்கு இது யூகேஜி சொல்லுது, நம்மளை அடித்தா மிஸ்ஸை ஜெயிலில் போட்டுருவாங்கடா. இதை 2ஐயும் கொளுத்தணும்.
சார் முடியலை சார் இவங்களை வச்சுக்கிட்டு. நான் சொல்கிறேங்க, நான் அரசு பள்ளியில் படித்தேன். நான் படிக்கும் போது எனக்கு இருந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? காலையில் 9:30 மணிக்கு ஸ்கூலு, 9 மணிக்கு போய் ஸ்கூலுக்கு போவோம் சார். ப்ரேயர் நடக்கும், அந்த வெட்ட வெளியில் நிற்போம், அப்படி நிற்போம், கைகாலெலாம் அப்படியே கொதிக்கும். அப்படி தான் சார் கருத்து போனேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வெயிலில் நின்று ப்ரேயர் முடிஞ்சு உள்ளே போவோம் சார். கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. டே அப்பா, என்னாலாம் அடி வாங்குறதுக்குனே நேர்ந்து விட்டாளுன்னு எங்கள் பிடி டீச்சர்லாம் என்னை பார்க்கும் போதெல்லாம் அடிப்பாங்க. அது ரோசி மிஸ்ஸுன்னு ஒரு மிஸ் இருப்பாங்க, வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவங்கள. அவங்க ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அணுகுவாங்க எங்ககிட்டலாம். என்ன அணுகுமுறைனா, அடிக்க மாட்டாங்க. இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். இடுப்பை கிள்ளுவாங்க. இப்படியோ கிள்ளும் போது நாங்கள் ஒரு 10 பேர் மாட்டுவோம். அந்த 10 பேர் யாருன்னா கடைசி பெஞ்சு. சார், வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கும் கடைசி பெஞ்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். பெஞ்சில் உட்காந்துருக்கிறவன் வாத்தியார் சொல்கிற ஜோக்குக்கு கேட்டு சிரிப்பான். கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் வாத்தியாரையே ஜோக்கான்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, இங்கே ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். என்ன காரணம் தெரியுமா? இந்த பெஞ்சில் இருக்கிறவனை நம்பாதீங்க சார், கடைசி பெஞ்சில் இருக்கிற எங்களை மாதிரி ஆளை நம்புங்க. ஏன் தெரியுமா? பெஞ்செல்லாம் படித்து அமெரிக்கா போயிடும், கடைசி பெஞ்சு கடைசி வரைக்கும் சிவகங்கை சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் சார் சார் சார்மா சார், நன்றி மறக்க மாட்டோம் சார் நாங்கள் என்றைக்குமே உங்கள் மேலே. அதில் இந்த 10 பேர் கொத்தா போய் கிளாஸில் மாட்டோம். எங்கள் ரோசி டீச்சர் பார்த்து எல்லாரையும் நடுவாங்க. நான் நெளிவேன், அப்படியே வலி உயிர் போகும். கிளாஸ்க்குள்ளே வந்தோன்னே எல்லாரும் சட்டையை தூக்கி பார்ப்போம். வீட்டில் போய் காட்டணும்ல செவந்து கிடக்கிறத. எல்லாரும் தூக்கும் செவந்து இருக்கும். கருமம், எனக்கு அப்பையும் செவந்திருக்காது. நான் எந்த இடத்துல கிள்னாங்கன்னு எனக்கே தெரியாது. வலியை வச்சு லெஃப்ட் ஆன் முடிவு பண்ணிக்குவோம். என்ன காரணம் தெரியுமா சார்? நான் வானம் வசப்படும்னு சொன்னேன்ல, என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் பள்ளிக்கூடத்தில் அடிக்கும் போது, இங்கே நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அடிக்கும் போது இன்றைக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு கூட 1000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், நான் ரொம்ப கர்வமாக சொல்கிறேன். என் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமை. என்ன காரணம் தெரியுமா? அந்த வயசில் நான் அடி வாங்கினதுனால தான் சார் இன்றைக்கி இந்த சமுதாயம் என்ன அடி கொடுத்தாலும் எந்திரிச்சு நிற்கிற திராணி இருக்குன்னா வாங்கிய அடி. அப்படி குழந்தைங்க அடி வாங்கட்டும். குழந்தைங்க பயப்படாமல் ஸ்கூலுக்குள்ளே போச்சுன்னா அது வளர்ந்ததுக்கப்புறம் பெற்றவங்க நம்ம பயந்து வாழணும். அவன் பயத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு போகிறானா, பிற்காலத்தில் நீங்கள் தைரியமாக வாழலாம். இவனை வச்சு மேய்க்க முடியல. நாம் ஸ்கூல் படிக்கும் போது சொல்லுவாங்கள்ல சார், நீ முதலமைச்சர் ஆனால் என்ன ஆவ, நீ பிரதமர் ஆனால் என்ன ஆவ, என்னையெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் என்ன எழுதுறேன்னு எனக்கே தெரியல. அதே மாதிரி ஒரு வாத்தியார் ஸ்கூலில் கேட்டிருக்காரு, நீ குடியரசுத் தலைவர் ஆனால் என்ன ஆவ. ஒருத்தன் அடிஷ்னல் பேப்பர் வாங்கி எழுதியிருக்கான், இங்கிட்ட ஒருத்தன் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஒருத்தன் மட்டும் நடுவில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். கூப்பிட்டு சப்புனார், அறிவு கேட்டவனே. 50 பேர் எழுதுறாங்க, எனக்கு என்ன உட்காந்துருக்கேன், எழுதுறா. நான் ஏன் எழுதணும்? ஏன்டா, நான் குடியரசுத் தலைவரானா என் பிஏ தானே எழுதுவாங்க. எங்கேந்திரா வர்றீங்க சார்? நீங்கள் இந்த பள்ளிகளில் நீங்கள் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் சார். சின்ன சின்ன பள்ளிகள், அரசு பள்ளிகள், நம்ம போல் சிவகங்கை, புதுக்கோட்டை, அறந்தாங்கியில் படிக்கிற மாணவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? நீங்கள் இந்த கிராமங்களில் படிக்கிற பசங்க தானேன்னு நம்ம அவ்வளோ ஈஸியாலாம் எடை போட்டுற முடியாது சார். நீங்கள் பெரிய பெரிய நகரங்களில் ஒன்றும் இல்லை, பெரிய பள்ளிக்கூடத்தில் படிப்பான் சார், கம்ப்யூட்டரை பிரித்து எடுப்பான் சார். இங்கே உட்காந்துக்கிட்டு கூகுளில் அமெரிக்காவில் அவங்க பில் கிளின்டன் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் எங்கே போகிறார், இவர் எங்கே போகிறார் எல்லாம் சொல்லுவான். 4:30 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. போல டேடி வருவாங்க. நம்ம வயலில் பள்ளிக்கூடம் பெல்லு மட்டும் அடிங்களே, அவன் ஃப்ரெண்டை வீட்டில் விட்டு அவன் போயிட்டுருப்பான். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, பெரிய பள்ளிகளில் படிக்கிற பையன்கிட்ட போய் பேசி பாருங்கள். இந்த அனுபவம் நான் நிஜமாக நீங்கள் நடத்தியே பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பள்ளியில் போய் வாசலில் நிற்கிற பையன்கிட்ட போய் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேளுங்க. டமால்னு கை கட்டுவான். மை நேம் இஸ் சுரேஷ், மை ஃபாதர் இஸ் ரமேஷ், மை மம்மி மிஸ் காலிமோனி, சும்மா 4th standard அப்படின்னு சொல்லி அவன் ஆட்டோகிராஃப்லேருந்து ஃபோட்டோகிராஃப் வரைக்கும் எல்லாம் கொடுத்துருவான். இது பெரிய பெரிய இடங்களில். நாளைக்கு காலையில் சிவகங்கை அரசு பள்ளிக்கு போங்க, வாசலில் ஒரு அரை ட்ரௌசர் நிற்கும். அதுக்கிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேளுங்களேன். அது முதல்ல கையை பின்னாடி கட்டும், அப்புறம் நம்மளை மேலையும் கீழையும் ஒரு பார்வை பார்க்கும். ஏன் எதுக்கு அம்மாட்ட சொல்லவா, நீ எந்த ஊர், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கேள்வி கேட்டவனை பதில் சொல்கிறது அறிவு இல்லை, கேள்வி கேட்டவனையே திருப்பி கேட்குறான்ல அதுதான் சார் அறிவு. அந்த அறிவு நம்ம பிள்ளைங்கள்ட்ட இருக்கும். இதுங்கெல்லாம் பொழைச்சிக்கும் சார். இவெல்லாம் வேறு லெவலில் போயிடுவான். வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த நம்ம வீடுகளில் இன்றைக்கி ஐயா சொன்ன மாதிரி தான் பெற்றோர்களுக்கு சில பொறுப்பு இருக்குது சார்.
அந்த பொறுப்பை மட்டும் நம்ம கையில் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வானம் வசப்பட்டுரும். நாம் சொல்லி கொடுக்கணும், சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் அப்பாவை கூப்பிட்டுருக்காரு ஸ்கூலில், மிஸ்ஸு, சார் என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பிள்ளையா சார், இது எல்லாத்தையும் திருடுறான் சார், டெய்லி அவன்ட்டு பென்சில் இவன்ட்டு பென்சில் அவன்ட்டு பேனா இவன்ட்டு பேனா திருடிட்டு போயிடுறான் சார், திருட்டு பிள்ளை சார். உடனே அப்பா கோவம் வந்துருச்சு, எருமா மாடு உன் கையை உடைக்கணும்டா, நான் தான் ஆஃபீஸ்லேருந்து டெய்லி எடுத்துகிட்டு வர்றேன்ல, நீ ஏன்டா நீயும் திருட்டு போயலாடா. இவன் சொல்லி இவன் திருந்த மாட்டான்ல. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் சார் டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. அப்போ ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்போவுமே மாந்தோப்பு வழியாக தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஒரு நாள் மாந்தோப்பு வழியாக பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கீழே நிறைய மாம்பழம் கீழே கடந்திருக்கு, பறிக்கலை, கீழே கடந்திருக்கு. அதை எடுத்து பையில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். அம்மாட்ட போய் இந்த பேக்கெல்லாம் வச்சோன்னா எப்போவுமே நம்ம ஊர்களில் வழக்கம், பிள்ளை பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தோன்னா பையன் நம்ம செக் பண்ணுவோம், டிஃபன் பாக்ஸை எடுத்து வைப்போம், புத்தகத்தை எடுத்து வைப்போம். விறுவிறுன்னு அம்மா எடுத்து வச்சப்போ உள்ளே இருந்த மாம்பழத்தை பார்த்துட்டாங்க. பையன்ட்ட கேட்டாங்க, பா என்னப்பா இது அப்படின்னு. மா வரும்போது அந்த தோப்புக்கிட்ட கடந்துச்சுமா, நான் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேம்மா. தோப்பில் ஐயாட்ட கேட்டியாட்ட, இல்லைம்மா கீழே கடந்துச்சு, நான் பறிக்கலாம் இல்லை அப்படின்னு. விறுவிறுன்னு அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு பையனை கையில் பிடிச்சிக்கிட்டு விறுவிறுன்னு அந்த மாந்தோப்புக்கு போனான். உள்ளே போனோன்னு அந்த ஐயாட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டான். அதுக்கு ஐயா சொன்னாராம், மா தம்பி மாம்பழம் எடுக்கும் போதே நான் பார்த்துட்டேன், அவன் பறிக்கலை, கீழே கடந்தது, அதைத்தானே எடுத்துகிட்டு போட்டோன்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த ஒரு முறை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இனி எல்லா முறையும் அவன் எடுத்து எடுத்து வைப்பதற்கு பழகி விடுவான், ஒரு நாளும் அடுத்தவர்கள் பொருளை அவன் எடுக்கவே கூடாதுன்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். பிற்காலத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக வந்ததுக்கப்புறம் அவருடைய புத்தகத்தில் பதிவிடுறாரு, என் ஒழுக்கத்திற்கு முதல் பிள்ளையார் சுழி போட்டது என் அம்மா, அடுத்தவர்கள் பொருள் மீது ஆசைப்படக்கூடாது என்று சொல்லி தந்தவள் என் அம்மா என்று சொன்னால் அவர் தாங்க சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். வீட்டில் அதை கொண்டு வரணும், நாம் கொண்டுட்டு வரணுங்க அதை நம்ம பிள்ளைங்கள்ட்ட. இதெல்லாம் சொல்லி வளர்த்தா கண்டிப்பாக நம்ம பிள்ளை பெரிய இடத்துக்கு வந்துடும். அதுலேயும் சில இடங்களில் பிள்ளைங்க புத்திசாலின்னு சொல்கிறேன்ல, ஐயா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணுங்கிற விஷயத்த சுகிசிவம் ஐயா ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் டெய்லி பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு முறை அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்டாராம், உங்கள் எல்லார் கையிலையும் பிஸ்கட் கொடுத்துருக்கேன், இந்த பிஸ்கட்டை நீ எப்படி சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன்னு கேட்டப்போ ஒரு குழந்தை சொன்னிச்சான், நான் பாலில் தொட்டு சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன், ஒரு குழந்தை சொன்னிச்சான் ஜாம் தடவி சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன்னு, ஒரு குழந்தை ரொம்ப அழகாக சொன்னிச்சான், அந்த பிஸ்கட்டை பாதியை பிட்டு என் நண்பன்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன் சொன்னுச்சுன்னா, இன்னைக்கு பெரியவர்களை விட சிறியவர்கள் புத்திசாலி, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நமக்கு அவங்க நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். அதில் இந்த பசங்க புத்திசாலின்னு சொன்னேன்ல, எல்லா இடத்துலையுமே புத்திசாலியான பசங்க ஒரு கிளாஸில் 2, அது சேட்டக்கார பசங்கன்னு சொல்லுவோம். நம்மளை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு அறிவியல் கண்காட்சி ஸ்கூலில் நடத்தியிருக்காங்க, இது நிறைய பேருக்கு தெரியும், அறிவியல் கண்காட்சி நடத்தியிருக்காங்க. அதில் உள்ள ஹெட்மாஸ்டர் முதல்ல வளம் வந்திருக்காரு, ஏன்னா இவங்க எல்லா கிறுக்கு வேலையும் பார்ப்பானுங்க, முதல்ல இவங்களை போய் செக் பண்ணிடுவோன்ட்டு விறுவிறுன்னு வந்திருக்காரு. அதில் ஒருத்தர் எல்லாம் அந்த படம் வரைஞ்சி பாகம் குறி நம்ம ஸ்கூலில் எழுதுவோம்ல சார், அந்த மாதிரி ஒவ்வொன்றா எழுதியிருக்கான். இதற்கு கொடுக்கில் விஷம்னா தேள், இதுக்கு பல்லில் விஷம்னா பாம்பு, இதுக்கு உடம்பெல்லாம் விஷம்னா. ஹெட்மாஸ்டர் எட்டி பார்த்தாரு, ஒரு பெரிய கண்ணாடி. அவர் எட்டி பார்த்துட்டு என்னடான்னாரு, மனுஷனுக்கு தான் சார் சொன்னேன் அப்படின்னா. இது உண்மையாக பொய்யாங்க? இன்றைக்கி மனுஷன் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கான் தெரியுமா சார்? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க சார். அதுலேயும் ஜப்பான்காரெல்லாம் டெய்லி வேலைக்கு போகலை, டெய்லி உழைக்கலைன்னா செத்து போயிடுவான். ஜப்பான்காரன் உழைக்கலைன்னா செத்து போயிடுவான். சைனாக்காரன் புதுசாக கண்டுபிடிக்கலைன்னா செத்து போயிடுவான். தமிழ்நாட்டுக்காரன் சொந்தக்காரன் நல்லா இருந்தாலே செத்து போயிடுவான். அப்பா கார், நான்லாங்க இப்போ தங்க ஒரு வீடு கட்டினேன், ஒரே ஒரு வீடு சார், கஷ்டப்பட்டு கட்டினேன் சார். என் சொந்தக்காரன் எவனோ சொல்லியிருக்கான், அவள் வாங்குகிற கோடி சம்பளத்துக்கு இந்த வீடெல்லாம் எம்மாத்திரம் நீ பார்த்தா நான் கோடியில் வாங்கினேன்னு. அது விஜய் டிவியில் போன மாதம் சம்பளமே இன்னும் வந்து சேரலை. ஐயோ வீடியோ வேறு எடுக்கிறீங்களா, இன்னைக்கு வேலை போன மாதிரி தான் எனக்கு. அவ்வளவு கஷ்டப்படுறோங்க. இதில் அடுத்தவர்களை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் சார், நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். யாரெல்லாம் உயரத்துக்கு போவாங்க தெரியுமா சார்? நாம் வளர்ந்து போகிறது பெரிய விஷயம் இல்லைங்க, நாம் வளரும்போது யாரெல்லாம் நம்ம வளரணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, அவர்களை கடைசி வரைக்கும் நன்றி உணர்வோடு நினச்சி பார்த்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்குறோம் சார், பெரியவர்களுக்கு சிறியவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்ல. நாங்கள் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்படும் போது நிறைய இடங்களுக்கு போகும்போது அதில் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான செய்தியை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேங்க. பூந்தமல்லி பக்கத்தில் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, மழை வந்தப்போ பள்ளிவாசல்களில் தங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. நிறைய பேர் பள்ளிவாசலில் தங்கிக்கிட்டாங்க சார். இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு இல்லை, தண்ணியெல்லாம் வடிஞ்சோடனே திரும்பி எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படி போகிறதுக்கு அப்புறம் அந்த பள்ளிவாசல்ல இருந்த சில இளைஞர்கள் அந்த தெருவை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு குப்பை தொட்டி வாசல்ல, அதாவது குப்பை தொட்டி கிட்ட ஒரு மஞ்ச பை இருந்திருக்கு. அந்த பையில 6 பவுன் நகை, 10,000 ரூபாய் பணம் இருந்திருக்கு. அந்த தெருவில் இருக்க எல்லார்கிட்டையும் அந்த பையன் கேட்டிருக்கான். போய் ஒவ்வொரு இடமா கேட்டிருக்கான். அப்போ ஒரு டீ கடை வாசல்ல ஒரு பெரியவர் சொன்னாராம், அப்பா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டி வீடு வீடா வந்து கேட்டாப்பா, என் பைய பார்த்தீங்களா, என் பைய பார்த்தீங்களான்னு கேட்டா. ஒரு வேளை அந்த பாட்டியா கூட இருக்கலாம். ரொம்ப அழுதாப்பா, கோவிலுக்குள்ள படுத்திருக்கா, ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுறியான்னு. இவன் விறுவிறுன்னு கோயிலுக்குள்ள ஓடி போய் அந்த பாட்டிக்கிட்ட அந்த மஞ்ச பையை நீட்டி, இது உன்னோடவா அப்படின்னு கேட்டான். அந்த பாட்டி விறுவிறுன்னு வாங்கி, இதில் 10,000 ரூபா பணமும் 6 பவுன் நகை இருக்கான்னு கேட்டுச்சு. ஆமாம் அப்படின்னா விரிச்சு பார்த்துட்டு, என் பேத்தி கல்யாணத்துக்காகவாப்பா வாங்கி வச்சிருக்கேன், என் பையனும் என் மருமகனும் என் பையனும் என் மருமகளும் இல்லை, அவங்க 2 பேருமே உயிரோட இல்லை, என் பேத்திக்காக நான் சேர்த்து வச்ச காசு மலையில் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு தங்கம், நீ எடுத்து கொடுத்த என் சாமி நீ நல்லா இருக்கணும்னு கோவிலுக்குள்ள ஒரு பையனை பார்த்து அந்த கிழவி கையெடுத்து கும்பிட்டால, அந்த பையன் பேர் என்ன தெரியுமா? முகமது ஷெரீப். அதுதாங்க மதம் தாண்டிய மனிதம். இங்க நிறைய விஷயம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. நாம தான் நிறைய விஷயத்தை யோசிச்சு அப்படியே இதுவா அதுவான் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு உலகம் எல்லாம் மாறிடுச்சு. பசங்க எல்லாம் ஒண்ணு, எல்லாருக்கும் நல்லது செய்ய ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. அதை பார்த்து பெரியவங்க நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும், அவங்க நல்லா வரணும்னு நினைக்கணும். நீங்க எல்லாம் இப்ப புரணி எல்லாம் ஒரு காலத்துல யாரு பேசுவாங்கன்னா பெண்கள் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப பெண்கள் நாங்க பேசுறதே கிடையாது சார். புரணி எல்லாம் நாங்க அதை மறந்துட்டோம். அப்படிதானமா? மறந்துட்டோம். நம்ம இப்ப கை தட்டுங்க, நம்மளாம் மறந்துட்டோம். அதெல்லாம் நாம பேசுறதே கிடையாது. புரணி பூரா ஆம்பளைங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அடி அடிக்கிறா மச்சான், நேத்து அவங்க அப்பா வந்திருக்காரு, 3 கிலோ கறிடா, என் மச்சான் 3 கிலோவே தின்ட்டான்டா அவன். இப்ப ஆண்கள் தான் நிறைய புரணி பேசுறாங்க. இப்ப இங்க இருக்கிற பெண்கள் மனசும் இங்க இருக்கிற ஆண்கள் இளைஞர்கள் மனசும் என்ன தெரியுமா சார் நினைக்கும்? இங்க இருக்கிற பெண்கள் மனசு, ச்சே நிசா எவ்வளவு அழகா இருக்கா. அந்த அம்மா சொல்லுது, இதுக்கு மேல இவ பேசினானா எந்திரிச்சு போயிருவ முடி, எம்புட்டு போய் பேசுறா பாரு கருவாச்சி. நிசா எவ்வளவு அழகா இருக்கா, அவ கட்டியிருக்க புடவை எவ்வளவு அழகா இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனால் மதான பேசுவோம், இந்த தோடு எங்கக்கா வாங்கினேன், இந்த செயின் எங்கக்கா வாங்கினேன். நிஷா கட்டியிருக்க புடவையை நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோன்னு நினைச்சா அது பொம்பளைங்க மனசு. நிஷாவையே நாம கட்டியிருந்தா நல்லா இருந்திருப்போமோ. ஆனா உண்மையிலே என்ன தெரியுமா சார், எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி புருஷன் வேணும்னு ஆசை. வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா இருக்கு, அதுகளை வச்சு சமாளிக்க முடியல. அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டில் சார் 1 வாரம் எங்க வீட்டுக்காரர் நைட்டு தூங்க மாட்டாரு, டெய்லி நைட் எழுந்து உட்காந்துக்கிறாரு. எனக்கு பயம், வரக்கூடாத வியாதி எதுவும் வந்துருச்சு போல இருக்கு, என்ன அடிச்சாலும் நமக்கு புருஷன் வேணும் இல்லக்கா. விறுவிறுன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் டாக்டர்கிட்ட கேட்டேன், ஏன் டாக்டர் நைட்டு 1 வாரம் தூங்க மாட்டேங்கிறாரு, வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சா டாக்டர்னு. வீட்டுக்கு யாருமா வந்திருக்காருன்னா, என் தங்கச்சி வந்திருக்கா, அவளை அனுப்பு, அவன் தூங்கிடுவான். வில்லங்கத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு நீ என்னன்னு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுலேயும் இங்கே குடும்பமாக வந்திருக்கோம் சார். பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, நம்ம வெளியில தான் சந்தோஷம் இருக்குன்னு நினைப்போம்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வீட்டில் அவ்வளவு சந்தோஷம் இருக்குது. இங்கே இருக்கிற ஆண்கள்கிட்ட கேட்குறேன், இது வரைக்கும் என் மனைவி சமைச்சதை நான் பாராட்டாமல் இருந்ததே இல்லைம்மா. டெய்லி பாராட்டுவேன், டெய்லி கூட வேணாம் சார், வாரத்துக்கு 1 வாட்டியாவது பாராட்டுவேன்னு சொல்கிற ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க. அங்கே ஒருத்தர் தூக்கிட்டு பொண்டாட்டியை பார்த்துட்டு இறக்கிட்டாரு. ஆனால் இவ்வளவு மோசம், நான் சிவகங்கையை ரொம்ப எதிர்பார்த்தேங்க. மனைவி மேலே ரொம்ப காதல் இருக்கும், என்ன சமைச்சாலும் விஷமே கொடுத்தாலும் அது அதிரசம்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். இப்போ 50 பேர் கையை கீழே இறக்கிட்டு என் மூஞ்சியை குரூர்னு பார்க்குறீங்க சார். நான் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே பெரியவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க. வீட்டில் அடிக்கடி பாராட்டினீங்கன்னா குடும்பத்தில் சண்டையே வராது சார். நான் ஒரு டிப்ஸே கொடுக்குறேன். நாளைக்கு காலையில் எல்லாரும் வேலைக்கு போகும்போது வாசப்படி வரைக்கும் வந்து நின்று உங்கள் பொண்டாட்டி போயிட்டு வாங்க மாமான்னு சொல்லுவாங்க. சொல்லுவீங்களா முதல்ல? நீங்கள் நைட்டியை போட்டு உள்ள நாடகம் பார்க்க வேண்டியது. நாளைக்கு சொல்லுங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது நீங்க ஏதோ அவசர அவசரமா ஓடாதீங்க. பொண்டாட்டியை திரும்பி பார்த்து, எப்பட்றா கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க, அது உலகமாக போயின்னு எங்களுக்கும் தெரியும். நாங்கள் திரும்பி சொல்லுவோம், நீங்கள் மட்டும் என்னவா என்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க. அப்படியா இருப்பீங்க? பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு மண்டை நிறையா முடி இருக்கும், இப்போ வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும். பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வயிறே இருக்காது, இப்போ வயிறு மட்டும் தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறோம்ல. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன் சார், வந்ததுலேருந்து
என்ன கேட்டதை விட என் வீட்டுக்கார கேட்டவங்க தான் சார் அதிகம். நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? வந்து உள்ள நுழையிற மாமா மாமா மாமான்னாங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு என் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் பயந்துட்டேன். என்ன சார் தப்பு பண்ணார் அவர்? அவரே ஒரு குழந்தை மாதிரி சார், அவரே ஒரு குழந்தை உண்மையிலேயே. ஏன் சார் அவரை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க சார், உண்மையிலேயே மனசே நொறுங்கிருச்சு. அவர் தப்பு பண்ணியிருக்காரு சார், அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. சட்டப்படி வீட்டில் மயில் வளர்த்தா தப்பாமே சார். அவர் என்ன வளர்த்தது தப்பு தானே சார்? ஆண்டவா, நான் அடிக்கடி வேடையில் சொல்லிகிட்டே இருப்பேங்க, வீடுகளில் சண்டை வராமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் புருஷன் முன்னாடி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ணிடுவான். 2 லூஸை கட்டி வச்சுருக்காங்கடான்னு. காலையில் சண்டை வரணும் சார், அது மாலையில் அப்படியே காணாமலே போயிடணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பாராட்டு மட்டும்தான். மனைவி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களை மாதிரி பெண்களுக்கு யாரை பிடிக்கும்? தங்கம் வாங்கி கொடுக்குற புருஷனை விட எங்களை தங்கமாக பார்த்துக்கிற புருஷனை தான் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா, இதுக்கு பெண்கள் ஒரு 42 பேர் கைத்தட்டி இருக்கீங்க. நம்ம தங்கம் கேட்டதே இல்லை பாரு. ஆனால் அந்த மாதிரி என்னைய நினைக்காதீங்க சார். திருச்சி மலைக்கோட்டை சர்ச் ஆர்ச் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். அன்றைக்கெலாம் நான் எங்கள் வீட்டுக்காரோட போயிட்டு இருக்கேன். உள்ளே போகும்போது ஒருத்தர் மனைவிக்கு கொடை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். ஆக்சுவலி அந்த வேலையை என் புருஷன் தான் பார்த்துருக்கணும். அவ்வளவு வெயில். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னேன், அங்கே பாருங்க புருஷனா எப்படி இருக்கணும்னு அவரை பார்த்து தெரிஞ்சுக்கங்கண்ணே. இவர் குடுன்னு ஓட்டார். அவனை போய் கேட்டார், அறிவில்லை நீ பொண்டாட்டியை கடைக்கு கூட்டி வர்றதுனா சும்மா கூட்டிட வேண்டியதாடா, ஏன்டா கொடை பிடிச்சி கூட்டி வர்றேன்னு. அதுக்கு அவன் சொன்னா, லூசு மாதிரி பேசாதையா, என் பரிசு பத்திரமா இருக்க வேணாம், இந்த பக்கம் பூரா நகைக்கடை, அந்த பக்கம் பூரா துணிக்கடை, அவன் எந்த பக்கம் திரும்பினாலும் கொடையை வச்சு மறைச்சிருவேன். கடைசி வரைக்கும் ஒரு பொருள் வாங்கி கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஆளுகளோடலாம் வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் சார். தேவைன்னு ஒன்று இருக்கும்போது, எதுவும் குறிப்பாக எங்களை மாதிரி பெண்கள் இருக்காங்கல்ல, எங்களை மாதிரி பெண்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் அப்பாக்களுக்கு மகாராணியாக வாழ்ந்திருப்போம். உண்மை தானே? அப்பாக்களுக்கு நாங்கள் மகாராணி. எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ பெரிய குடும்பமாக அவ்வளோ அப்படிலாம் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பாலாம் என்னை அடுப்படி பக்கம் கூட அனுப்புனதில்லை. வேணா அது நெருப்பு கிருப்பு பட்டு பிள்ளை கருத்துரும்னு அனுப்பியிருக்க மாட்டாரோ என்னவோ தெரில. அக்கா இப்படி கேவலமாக சிரிக்காதக்கா. உலகத்திலேயே கடைசி கேவல சிரிப்பு பண்ணி சிரிச்சது தாங்க்கா. இனி கருக்க என்ன இருக்கு? நிஜமா சொல்கிறேங்க, அடுப்படி பக்கம் கூட அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் திருமணத்திற்கு பிறகு கணவருக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கணும் மாமியார்கிட்ட கேட்டு நாத்தனார்கிட்ட கேட்டு கஷ்டப்பட்டு அடுப்பில் கையை சுட்டு சமைச்சு கொடுக்குறவளுக்கு என்ன தெரியுமா மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய பாராட்டு? சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லாவே இல்லைனா கூட நல்லா இருக்கு தங்கோன்னு சொல்லி பாருங்களேன், அவள் வாழ்க்கையில் அதை விட மிகப்பெரிய விருது எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தாலும் எங்கள் அம்மா கைப்பக்கம் எங்கள் அம்மா அப்படியே உங்கள் அம்மா கையை வெட்டணும் போல வரும். அதை சொல்லாதீங்க சார். ஆனால் இங்கே நிறைய ஆண்கள் இருக்கீங்க, ஒரு பெரிய சந்தோஷம். முன்னாடி இல்லாத ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வீட்டில் ஆண் பிள்ளைகளுக்கு தான் பெரிய மரியாதை இருக்கும். உண்மையா இல்லையா? நிறைய பெரியவங்க இருக்கீங்க, வீட்டில் ஆண் பிள்ளை பிறந்தால் தான் சந்தோஷப்படுவாங்க. அதிலே ஆஸ்பத்திரியில் அப்பா குறுக்க முறுக்க நடப்பார், உள்ள அந்த அம்மா கதறி கிடக்கும். இவர் நடப்பார், வெளியில் வந்தோன்னு நர்ஸை கேட்பாரு, ஆம்பளை பிள்ளையா அடுப்பாரு. ஆமாம் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான், கொல்லி வைக்க எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டான். அவன் 10 வயசில் கேட்பான், எப்பா கொல்லி ரெடி வந்து படும்பான். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் சத்தியமாக இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட சொல்கிறேங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கீங்களோ தைரியமாக திமிராருங்க. என்ன காரணம் தெரியுமா? ஆண் பிள்ளை வீட்டில் விருந்து தான் சாப்பிடலாம், பெண் பிள்ளை வீட்டில் தான் சார் இன்றைக்கி இருந்து சாப்பிடலாங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்படி வந்துட்டோம்ல நாங்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா அது? நீங்கள் வீடுகளிலே பாருங்களேன் சார், இங்கே நிறைய தம்பிங்க இருக்காங்க, இங்கே நிறைய பெண் பிள்ளைங்க இருக்காங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேளுங்களேன், பெண் பிள்ளைங்கள்ட்ட உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா வாய் அடுத்த நிமிஷம் அப்பான்னு தான் வரும். எங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்பாவை தான் பிடிக்கும், பசங்களுக்கு பூரா அம்மாவை தான் பிடிக்கும். நானும் 2 குழந்தைய பெற்றுட்டேங்க. இப்போ எனக்கும் என்னது எங்கள் அம்மாவை தானே பிடிக்கணும். ஏன் எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பாவை பிடிக்குதுன்னு என்ன காரணம் தெரியுமா? ஒரு கட்டத்தில் அவனுங்களுக்கும் அப்பாவை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அம்மா மேலே தப்பே இல்லை, அவங்க சுமந்து பெக்கிற வழி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்க நான் பாராட்டணும், அதெல்லாம் குறைய சொல்லக்கூடாதுங்க. ஏன் அம்மா மேலே கோபம் வரும்னா, சொல்லி காட்டுறதுல நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை. அந்த பிள்ளை ஒரு 18 வயசில் ஏதாவது தப்பு பண்ணிடட்டுமே, நீ 3 வயசு இருக்கும்போது உனக்கு ஜுரம், உன்னை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுனேன். 3 வயசில் நானா ஓட முடியும்? நீங்கள் தான் தூக்கிட்டு ஓடணும். 10 வயசில் உனக்கு வாமிட்,
நான் தான் பிடிச்சேன். ஏம்மா நானாவா பிடிக்க முடியும்? இந்த 1 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் பண்ணினதெல்லாம் சொல்லிடுவா அம்மா. அவளுக்கு ஒரு வேதனை ஆதங்கம் சொல்லிடுவா. ஆனால் தான் குழந்தை தனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும், தான் என்ன கஷ்டப்பட்டாலும், வாழ்க்கையில் தான் பிள்ளை கண்ணில் மட்டும் அந்த கஷ்டத்தில் காமிச்சிடவே கூடாதுன்னு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தெய்வம் அப்பா மட்டும்தான் சார். அதுக்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால தான் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் அப்பா பக்கம் சேர்ந்துருவோம். நம்மெல்லாம் இந்த பசங்களுக்கு ஏன் தெரியுமா அம்மாவை ரொம்ப பிடிக்கும்? அப்பா கிட்டேருந்து ஏமாற்றி காசு வாங்கி கொடுக்குறது பூரா நம்ம தான். அதில் இந்த ஸ்கூல்லேருந்து பையன் வந்துட்டானான்னு கேட்பாரு. பையன் வந்துட்டானா? வந்திருக்கவே மாட்டான். உடனே அம்மா சொல்லுவா, இப்போ தாங்க வந்துட்டு போகிறான் அப்படின்னு. இந்த வேலையெல்லாம் நம்ம தாங்க பார்ப்போம். ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? பெண் பிள்ளைங்க நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் பிள்ளைங்க நிறைய விஷயங்கள் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஸ்ருதிங்கிற ஒரு பொண்ணு சார், பஞ்சாப்ல ஜலந்தர் மாவட்டம், அதில் ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு 23 வயசில் மாவட்ட முதன்மை நீதிபதி ஆயிருக்காங்க. பெண் பிள்ளைங்க நல்லா கேட்டுக்கோங்க, 23 வயசுல மாவட்ட முதன்மை நீதிபதி ஆயிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீ பார்ட்டி வச்சுருக்காங்க. டீ பார்ட்டிக்கு எல்லாரும் வந்து கலந்துருக்காங்க. முக்கியமாக அந்த ஸ்ருதி கிட்ட குடும்பத்தோட வாங்கன்னு இருக்காங்க, குடும்பத்தோட தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. டீ எல்லாம் குடிச்சு முடிச்சோன்னே அந்த உயர் அதிகாரி ஜட்ஜு கேட்டாராம், என்னம்மா உன்னை டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு, உன் வீட்டிலேருந்து யாருமே வரல, அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வர சொன்னேனே, அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரலையான்னு கேட்டப்போ ஸ்ருதி ரொம்ப அழகாக சொன்னாங்களாம், இவ்வளவு நேரம் நீங்கள் டீ குடிச்சிங்கல்ல, உங்கள் எல்லாருக்கும் டீ கொடுத்தாருல்ல, டீ கொடுத்தவர் தான் சார் என் அப்பான்னு சொன்னாலாம். அந்த கோர்ட் வாசலில் டீ கடை வச்சவருடைய பொண்ணு தாங்க இன்னைக்கு ஸ்ருதி. 23 வயசில் மாவட்ட முதன்மை நீதிபதி ஆகியிருக்காங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழலை அறிந்து வளரக்கூடிய குழந்தைகள் என்றைக்குமே உயரத்தடைவாங்க. நான் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், நாம் கலரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கோம், நம்மளால் ஜெயிச்சிட முடியுமா, நாம் வறுமையாக இருக்கோம், நம்மளால் சாதிச்சிட முடியுமா. நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன். அறந்தாங்கி நிஷா மேடை ஏறி பேசுகிறோம்ல, நாம் என்ன பெரிய ராஜ பரம்பரையா? அறந்தாங்கியில் வந்து விசாரிச்சு பாருங்க தெரியும். நான் எல்லா மேடைகள்லையும் என் அப்பாவினுடைய தொழிலை பற்றி பேசும்போது ரொம்ப கர்வப்படுவேன், நான் ரொம்ப பெருமைப்படுவேன். இன்னைக்கு பிள்ளைங்கள் அப்பாவினுடைய தொழிலை மதிக்க கற்றுக்கணும் சார். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு முறை மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாரா, மிஸ்டர் லிங்கன் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுறீங்க, ஆஃப்டர் ஆல் செருப்பு தைக்கிறவரோட பையன் தானே நீங்கள், உங்கள் அப்பா தச்சு கொடுத்த செருப்பு தாயா இன்னும் என் காலில் இருக்குன்னு கேட்டப்போ லிங்கன் ரொம்ப அழகாக சொன்னாராம், எங்கள் அப்பா தச்சு கொடுத்த செருப்பு உங்கள் காலில் இருக்குன்னா அவருடைய உழைப்பு எப்பேற்பட்ட உழைப்பு, செருப்பு பிச்சு போனால் தூக்கி எரிஞ்சிடாதீங்க, என்கிட்ட கொடுங்க நான் தச்சு கொடுக்குறேன்னு சொன்னார்னா. அப்பாவினுடைய உழைப்பை மதிக்க தெரிந்த குழந்தைகள் எப்பொழுதும் இந்த சமுதாயத்தை மதிக்க தெரிந்த குழந்தைகளாக வளரும் சார். நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், என் அப்பா ஒரு கறிக்கடைக்காரோட பொண்ணு. நான் இந்த வறுமையில் பெரிய ஆளாக வர்றது பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என் அப்பாலாம் கறிக்கடையில் இருக்கும்போது நான் போய் எங்கள் கடையில் நின்று சில வேலைகள்லாம் பார்ப்பேன் சார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, அவரோடு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எனக்கு தீபாவளி பண்டிகை சுத்தமாக பிடிக்காது. உடனே நீங்கள் நான் முஸ்லீம்ங்கிறதுனால தீபாவளி பண்டிகை பிடிக்கல அந்த மாதிரிலாம் கிடையாது. எம்மதமும் சம்மதம், எந்த கோயிலுக்கு விட்டாலும் ஓடிடுவேன். தீபாவளி அப்போ தான் கறிக்கடையில் நிறைய வியாபாரம் நடக்கும், நிறைய வியாபாரம் வரும். 3 மணிலேருந்து நாங்கள் கடையில் அடிப்போம். எங்கள் அப்பா வெட்டும்போது ஒரு தீபாவளியில் கூட கை வெட்டு இல்லாமல் வீட்டுக்கு வந்ததாக வரலாறே கிடையாது. கையில் வெட்டிக்குவார், ரத்தம் வரும், கட்டு போடுவார். அப்போ நான் மனசில் அன்னைக்கு நினச்சேன், கடையில் நிற்கும் போது எங்கள் அப்பாவை ஒரு நாளாவது நான் வீட்டில் வச்சு சாப்பாடு போடணும், இந்த கத்திலேருந்து என் அப்பாவுக்கு ரிலீஸ் கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். 2015 கலக்கப்போதியார் போகும்போது நான் என்னைக்கு கத்த ஆரம்பிச்சனோ எங்கள் அப்பாவை கத்திலேருந்து ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி வீட்டில் ராஜா மாதிரி வச்சுருக்கேன். என்னால் முடியும் சார், உங்களால் முடியாதா என்ன? பெரிய 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 ஆட்கள்லாம் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் கலராக இருந்தால் சாதிச்சிடலாண்டா, எல்லாம் அழகாக இருந்தால் சாதிச்சிடலாண்டா, எல்லாம் பெரிய ஆளாக இருந்தால் சாதிச்சிடலாண்டா. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சாதனைக்கும் அழகுக்கும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் சாதிச்சவங்க லிஸ்ட்டை எடுத்து படிங்க. அழகாக இருக்கவங்க சாதிச்சதை விட அவமானப்பட்டவங்க சாதிச்சது தான் சார் இந்த உலகத்தில் அதிகம். நம்மளை கீழே போட்டு தள்ளியிருப்பாங்கல்ல, நம்மளை மிதிச்சிருப்பான்ல, அவன் தான் சார் உண்மையிலே இந்த உலகத்தில் அதிகமாக சாதிச்சிருப்பான். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அடிக்கடி வாத்தியார் ஒரு வார்த்தை சொல்லுவார். அதை எங்கள் வீட்டுக்காரர் ஒரு தடவை சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அப்போவே எங்கள் வாத்தியார் சொன்னார்டி, என்ன சொன்னார், நீ எல்லாம் கழுத மேய்க்க தான் லாய்க்குன்னாரு, இந்தா மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னாரு. இது நானுமே எங்கள் பள்ளியிலையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க, நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு, நீ எல்லாம் மாடு தான் மேய்ப்ப, நீ எல்லாம் படித்து உருப்பிட மாட்டேன். அந்த மனுஷன் பெரிய ஆளாகி
ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் உட்காரும் போது இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என் வாத்தியார் நான் மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொன்னார். ஆமாம், நான் இன்னைக்கு மாடு தான் மேய்க்கிறேன். ஒரு மாடு இல்லை, 4 லட்சம் மாடு மேய்க்கிறேன்னு சொன்னாருன்னா ஆரோக்கியா பால் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சந்திரமோகன் அவர்கள். அவமானத்தை சம்பாதிச்சாதான் சார் வெகுமானத்தை சம்பாதிக்க முடியும். வாழ்க்கையில் இதை விட வேற என்னங்க பெரிய சந்தோஷம் வேணும்? எங்க அடி விழுந்தாலும் நம்ம தோத்துட்டோமேன்னு மட்டும் சத்தியமா நினைச்சிடாதீங்க. அதிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம், அதிலிருந்து எப்படியெல்லாம் நம்ம மேலே போகலாம். அதற்கு ஒரே ஒரு விஷயம், நான் வீட்டில் அடிக்கடி எங்கள் வீட்டில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் சார். நீங்கள் வானம் வசப்படணும், நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாதுன்னா உங்கள்கிட்ட உழைப்பு மட்டும் இருந்தால் பத்தாது சார், உண்மையும் இருக்கணும். ஈரோடு புத்தக திருவிழாவிற்கு அப்துல் கலாம் ஐயா போகிறாங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு சௌபாகியா கிரைண்டர் ஒன்று வாங்குறாரு. 3999 ரூபா. அந்த இடத்துல செக்கு போட்டு கொடுத்துட்டு ஐயா வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு கிளம்பிட்டார். இவர் டெல்லிக்கு போயிட்டாரு, பொருளும் வந்துருச்சு. அந்த செக்கு கொடுத்தாருல, அது பணம் எடுத்தா காட்டும்ல. இப்போ நான் செக்கு கொடுக்குறேன்னா என்கிட்டேருந்து என் அக்கௌண்ட்லேருந்து பணம் போனால் காட்டும்ல. ஐயாவுக்கு காட்டவே இல்லை. ஃபோன் அடித்து கேட்டிருக்காங்க அந்த உதவியாளர், ஐயா அது மாதிரி செக்கு கொடுத்தோம் 3999 ரூபா, நீங்கள் என்ன எடுக்கவே இல்லையே. அதுக்கு ஓனர் சொன்னாராம், ஏயா எப்பேற்பட்ட ஆளு கலாம் ஐயா, ஏன் கடைக்கு வந்திருக்காரு, என் கிட்ட பொருள் வாங்கியிருக்காரு, அவர் கையிலேருந்து நான் செக்கு வாங்கியிருக்கேன், இதை எப்படி நான் மாற்ற மனசு வரும், என் கடையில் பெருசாக மாட்டுவேன்னாராம். அதுக்கு உதவியாளர் சொன்னாராம், நீ பெருசாக மாட்டு சிறுசாக மாட்டு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இன்னும் 1 வாரம் பார்ப்போம். இந்த செக்குலேருந்து பணம் போகலைன்னா ஐயா உங்கள் பொருளை திருப்பி அனுப்ப சொல்லிட்டாரு. வெறும் 3999 ரூபா அடுத்தவர்கள் பொருள் கூட, அடுத்தவருடைய காசு கூட என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைத்த உன்னதமான மனிதர்கள் வாழ்ந்த பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. உழைப்பை தாண்டி உண்மையும் நேர்மையும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கலாம் என்பதற்கு எத்தனையோ பெரியவர்கள் நமக்கு வழிவகுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை அளித்த உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.